ஓகே, ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ரோசோனுக்குள்ளே வந்து மேக்ஸ் ஷோரூம்குள்ளே என்ட்ரு ஆயிருக்கும். மேக்ஸ் ஷோரூம் நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு பயங்கரமாக போயிட்டுருது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ரொம்ப எப்பவுமே ஆர்வமாக பர்ச்சேஸ் பண்ணுற இடம் பார்த்திங்கன்னா அந்த மேக்ஸு. நிறைய ப்ரோசோனுக்குள்ள வரைக்கும் எந்த ஷோரூம்குள்ளே போனாலுமே எனக்கு நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அப்படி கலெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம கண்ணில் பட்ட ஒரு பெண்மணி கோயம்புத்தூர்காரங்க. ஹாய், ஹலோ, வணக்கம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க, ஃபைன். உங்கள் பேர்? மினிஷா. மினிஷா, எங்கேருந்து வரீங்க மினிஷா? இங்கே கோயம்புத்தூர் தான். ஓகே, ஸோ கிங் டிவிலாம் பார்க்குறீங்களா? பார்த்துருக்கேன். உண்மையை சொல்ல மாட்டாங்க, உண்மையை தான் சொல்லணும். சரிங்களா, பரவாயில்ல, நீங்கள் பார்த்துருப்பீங்க, சந்தோஷப்படுறோம். ஸோ இந்த ப்ரோசோனில் நீங்கள் மேக்ஸில் இருக்கீங்க, கலெக்ஷன்ஸில் எப்படி இருக்குது? நைஸ், எல்லாமே நல்லா இருக்கு. ஓகே, ரேட்லாம் பரவாயில்லையா? ஓகே, அஃபோர்டபுளாக இருக்குது. நைஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்கலான்னு இருக்கோம். சரிங்க, கேட்கலாமா? அந்த கேள்வி கேட்கலாமா? ஓகே, கோயம்புத்தூர் எந்த மாநகரமாக என்று பெருமைக்குரிய ஒரு மாநகரம்? இண்டஸ்ட்ரி. இல்லை, அதுக்கு ஒரு பெயர் இருக்குது. இது இந்த பேர் வச்சு அழைப்பாங்க. இந்த பேர் வச்சு மான்செஸ்டர், சவுத் இந்தியன் மான்செஸ்டர். சவுத் இந்தியன் மான்செஸ்டர் இருந்தது ஒரு கேள்வி தான், டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டாங்க. சரி, பரவாயில்ல. ஓகே, இதே கேள்வி கரெக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு கிஃப்ட் ஹேம்பர் தருவோம். சரியா, யார் கரெக்டாக சொல்கிறீங்களோ. ஓகேவா? சரி, நீங்கள் மட்டும் இருக்கீங்களா, வேறு யாராவது வந்திருக்காங்களா? என் கோலிக்ஸ் வந்திருக்காங்க. கோலிக்ஸில் எங்கே இருக்கீங்க கோலிக்ஸ்? ஹலோ, வாங்க, ஃப்ரெண்டில் வாங்க, ஃப்ரெண்டில் வாங்க, கொஞ்சம் ஃப்ரெண்டில் வந்துடுங்க எல்லாருமே. ஸோ இது வந்து கல்யாண மாலை மாதிரி ஒரு நிகழ்ச்சி தான். நீங்கள் ஏதாவது வரன் பார்க்கணும்னா நீங்கள் ஃப்ரெண்டில் வந்து வரன் பார்த்து கொடுத்துருவோம். அப்படியே யாருக்கு? அவங்களுக்கு வாக்கப்படுகிறது. உங்கள் பாசி அருமையாக இருக்கிறது. உங்கள் பெயர் என்னவோ? என் பெயர் லயனா. லயானா? லயானா, ஹலோ டயானா. ப்ரோசனுக்கு வந்த காரணம் என்னவோ? காரணம் ட்ரெஸ் எடுக்க. தீபாவளி வந்துருச்சு அல்லவா? பரவாயில்லை, நீங்கள் கிங் டிவி பார்த்துட்டு உண்மையை சொல்ல வேண்டும். பார்த்ததில்லை. பரவாயில்லை, இனிமேல் நீங்கள் பார்க்க வேண்டும். ஓகேவா? எங்கே வருகிறது? இது இந்த ரோட்டில் வருகிறது. அதை எடுத்து நாங்கள் கேபிள் வழியாக உங்கள் வீட்டுக்குள்ளே அனுப்பிக்கிறோம். ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஸோ அடுத்தது உங்கள்கிட்ட நீங்கள் எல்லாம் முன்னாடி வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு வரன் பார்த்துருக்காங்களா? அப்படியா? ஆமாம் ஆமாங்க. பழனி பழனி பழனி. எங்கே நீங்கள் யா சொல்லுங்கள். கிளிப் இருக்கு, நல்லா வராது. ஏங்க ஒரு நிமிஷம், நீங்கள் அங்கே பாருங்கள். அதாவது நேர்களே, நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நானாக வந்து எதுவுமே சொல்கிறது கிடையாது. அவங்க தான் சொல்கிறாங்க பழனியில். ஏன்னா பழனியில் பார்க்குறாங்களாம். பழனியில் வரன் பார்த்துட்டு இருக்காங்களாம். ஸோ எனிவே நல்ல விஷயம். உங்களுக்கு உங்கள் பேர் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். பேர் தேவிகா. தேவிகா, நீங்கள் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது மேக்ஸில்? நல்லா இருக்குது. ஓகே, ஸோ தீபாவளி பர்ச்சேஸ் எல்லாத்துக்கும் தீபாவளி பர்ச்சேஸ் சும்மா பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா? தீபாவளிக்கு பர்ச்சேஸ் தான். ஓகே, எப்போவுமே மேக்ஸில் தான் பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா? இல்லை, இந்த டைம் தான் ஃபர்ஸ்ட். எல்லா பக்கம். சரி, ஓகே, எவ்ரி டைம் நீங்கள் வந்து மேக்ஸில் பர்ச்சேஸ் பண்ணணும். மேக்ஸ் மட்டும் கிடையாது, ப்ரோசனில் இருக்கிற எல்லா ஷாப்லையும் பர்ச்சேஸ் பண்ணணுன்னு கிங் டிவி சார்பாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம். சரி, ஓகே, உங்களுக்கான கேள்வி, கோயம்புத்தூர் எந்த மாநகரமாக அறிவிக்கப்படுகிறது? அடிக்கடி என்ன சொல்லுவாங்க? இந்த ஒரு பெருமையாக ஒரு விஷயம் பற்றி சொல்லுவாங்களா? அது என்ன பேர்? மாநகரம் அப்படின்னு கேட்டதில்ல, என்ன பேர் வச்சு அழைக்கிறோம் நம்ம எதற்கு பெருமைக்குரியவர்கள்? லயானா பெருமைக்குரியவர் இந்த கோயம்புத்தூர். கரெக்டாக லயானா? ஒன்றும் இல்லை, ரெஜிஸ்டர் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஓகே, அதாவது அவங்க சமீப காலங்களில் அவங்க தான் ஃபேமஸாக. உங்கள் முகத்தொட்டையும் காமிச்சாங்க. நாளைக்கு போன ஃபோட்டோ கிட்ட எடுக்கணும்ல, வெளியே யாராவது இருந்தாங்கன்னா. இது பண்ணிவிடுவோம், கண்டிப்பாக பண்ணுவோம். ஓகே, எனிவே தேங்க்ஸ் எல்லாருமே. உங்கள் இடத்துக்கு ரொம்ப நன்றி. ஸோ தொடர்ந்து எல்லாருமே கிங் டிவி பாருங்கள். ஓகேவா? நன்றி, தேங்க்யூ. ஸோ இந்த நேரங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ரோசோன் மாலில் வந்துட்டு இன்றைக்கி நம்ம தீபாவளி செலிப்ரேஷனுக்காக வந்திருக்கோம். ஒவ்வொரு கடைகள்லேயும் என்னென்ன மாதிரி பர்ச்சேஸ் போயிட்டுருக்கு, என்னென்ன ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் கிடையாது, கிங் டிவி நேயர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காகவே ஸ்பெஷலான சில விஷயங்கள் இந்த தீபாவளிக்கு சம்மந்தம் பார்த்திங்கன்னா நிறையா கேம் ஷோஸ்லாம் வச்சுருக்கோம். இந்த கேமில் கலந்துக்கிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்குலாம் ஒரு சின்ன கிஃப்ட்லாம் கொடுத்து அவங்க அப்படி சந்தோஷப்படுத்தி மகிழ்ச்சி வைக்க போகிறோம். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, வாங்க பார்க்கலாம். வணக்கம், என் பேர் செந்தில். உங்கள் பேர்? காவ்யா. ஓகே, காவ்யா, எங்கேருந்து வரீங்க? நான் இங்கே கோயம்புத்தூர் தான், சரவணப்பட்டி. ஓகே, ஸோ ப்ரோசோன் மாலில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் வந்திருக்கீங்க, மேக்ஸ்க்கு வந்திருக்கீங்க. ஸோ கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது, ரேட்டில் எப்படி இருக்குது? கலெக்ஷன்ஸ் எல்லாம் பரவாயில்ல, ரேட்டும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஓகே, அஃபோர்டபுளாக தான் இருக்குது. ஓகே, எல்லா ரேஞ்ச்லேயும் இருக்குது. ஓகே, நீங்கள் ரெகுலராக எங்கே தான் எடுப்பீங்களா? ரெகுலராக இல்லை, ப்ரோசோனில் வந்தால் அப்படியே மாறி. ஸோ ஓகே, நீங்கள் மட்டும் வந்தீங்களா, உங்கள் ஃபேமிலியோட வந்திருக்கீங்களா? ஃபேமிலியோட தான் வந்திருக்கேன். சரி, ஓகே, உங்கள் ஃபேமிலியில் எங்கே எல்லாம் பர்ச்சேஸில் இருக்காங்களா? ட்ரையல் பக்கம் போயிருக்காங்க. ஓகே, வெரி குட். சரி, ஓகே, நான் என்ன இன்றைக்கி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி அப்படின்னா, தீபாவளி உங்களுக்கு தெரியும் இல்லையா? தீபாவளி பொதுவாகவே எதுக்காக கொண்டாடுறாங்க? பட்டாசு வெடிக்க, அப்புறம் மட்டன் சாப்பிட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, அந்த மோஸ்ட்லி. ஓகே, ஸோ தீபாவளி வந்து எதுக்காக கொண்டாடுறாங்கன்னு கேள்வி தான் நீங்கள் கேட்டுருக்கோம். ஸோ கரெக்டான ஆன்சர் சொல்கிறவங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஹேம்பர் இருக்குது. கிருஷ்ணர் வந்து நரகாசுரனை கொண்டுட்டாங்க. அது வந்து கிருஷ்ணர்னு நினைக்கிறேன். ஸோ கொண்டாடுறோம்.
ஓகே. ஸோ நீங்கள் சொன்னது கரெக்ட்னா இந்த ஷோரூமில் நாங்கள் இன்டர்வியூ பண்ணிக்கிற சொல்லிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் சொல்கிறவங்களுக்கு நாங்கள் கிஃப்ட் ஆம்பு தருவோம். உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்போம். ஓகே 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 ஓகே. தொடர்ந்து கிங் டிவி பாருங்கள். ஓகே, தீபாவளி விஷஸ் பண்ணிடுங்க. ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ, நன்றி. பிறகு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியோட மீட் பண்ணுறதுல ரொம்பவே ஹாப்பி. ஹலோ சார், வணக்கம். உங்கள் பேர்? வணக்கம், ராஜ்கோபாலுங்க. உங்கள் பேர்? அச்சிதா. உங்கள் பேர்? ரமேஷ். மோகனப்பிரியா. ஓகே. ஸோ உங்கள் ஃபேமிலியை மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். ப்ரோசோனுக்கு வந்திருக்கீங்க. ஸோ பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு இனிமேல் பர்ச்சேஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா? நான் மேக்ஸுக்கு போயிட்டுருக்கோம் பர்ச்சேஸு. ஃபுட் கோர்ட்டில் ஏற்கனவே ஒரு ஃபஸ்ட்டு இது இன்ஸ்டால்மெண்ட் முடிஞ்சுது. இனி அடுத்தது வந்து மேக்ஸு, அதுக்கப்புறம் பூர்விகா, லைனாக பர்ச்சேஸ் நிறைய இருக்குங்க. ஓகே சார், சூப்பர் சார். ப்ரோசோனுக்கு எப்போ சார் இருக்குதா? ஃபஸ்ட் டைம் ரெகுலராக வந்துருக்கீங்களா? நாங்கள் வீக்கெண்டுனால இங்கே ப்ரோசோன் தான், அதனால் ரெகுலர் கஸ்டமர் இங்கே. நீங்கள் கிங் டிவிலாம் பார்ப்பீங்களா சார்? கண்டிப்பாக பார்த்துருக்கேன். ஓகே, ரொம்ப நன்றி சார். ஸோ இன்னைக்கு என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு நிறைய கேள்வியில் கேட்டிருந்தோம். பட் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கல சார். நான் டேரெக்டாக உங்கள்கிட்ட ஒரு விஷயம், நீங்கள் வந்து பாட்டு பாடலாம். யாரோ ஒருத்தர் நீங்கள் நேயல் சார்பாக தீபாவளி விஷஸ்க்காக ஒரு பாட்டு பாடலாம். அப்புறமா அந்த கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்பேன். என் ஒய்ஃப் நல்லா பாடுவாங்க, அவங்களுக்கு ஒரு சான்ஸ். ஓகே மேடம், ப்ளீஸ் எங்களுக்காக. சுட்டும் விழிச்சூடரே சுட்டும் விழிச்சூடரே என் உலகம் உன்னை சுற்றுதே, கருப்பு வெள்ளை பூக்களுண்டா உன் கண்ணில் நான் கண்டேன், உன் கண்கள் வண்டை உண்ணும் பூக்கள் என்றேன், உன் கண்கள் வண்டை உண்ணும் பூக்கள் என்றேன். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம், ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். மேலுமே அவங்க அந்த பாடி கேட்கும்போது உங்களை லைட் அவுட் டக்குன்னு பார்த்தாங்க பார்த்தீங்க சார். பார்த்தீங்களா இல்லையா சார்? நீங்கள் நான் பார்த்து அது என்னோட ரியாக்ஷன் வேற ஒன்றும் இல்லை, என்ன எப்படி இருந்தது என்னோட ரியாக்ஷனுங்கிறது பார்த்துட்டு இருந்தாங்க. ஓ, இதுதான் கண்ணாலேயே பேசிக்கிறதா? ஹாய் சார், வணக்கம். வணக்கம். ஹலோ சார். ஹலோ. எங்கேருந்து வரீங்க சார்? நான் இங்கே சரவணப்பட்டியிலேருந்து வரோம். ஓகே சார். ப்ரோசோன் மாலுக்கு ரெகுலராக வருவீங்களா? ஆமாம், ரெகுலராக வரோம். வீடு இங்கே பக்கத்தில் இருக்கனால எப்போவுமே ரெகுலராக வரும். ஓகே. ஸோ இன்றைக்கி எதாவது ஷாப்பிங், தீபாவளி ஷாப்பிங்கா? தீபாவளி ஷாப்பிங். ஓகே மேம், எத்தனை படம் எடுத்து கொடுத்தாரு? இன்னும் ஆரம்பிக்கலங்க. இன்னும் ஆரம்பிக்க சார்? என்ன சார் இது, இன்னும் ஆரம்பிக்கலையாமா சார்? 2 நாள் ஆகும் சார். பெஸ்ட் பேஸில் கொண்டு வந்தீங்களா? கண்டிப்பாக கொண்டு வந்து அங்கே ஒரு 2 லைனில் டூத் பேஸ்ட், ப்ரெஷ்ஷு, துணி பக்கெட்டில் கொண்டு வந்திருக்காங்க சார். 3 நாளைக்கு இங்கே தான் பிளானு. அவ்வளோ சீக்கிரம் எடுத்துருவாங்க அவங்க. ஓகே, ஒரு சுமார் ஒரு 8 மணி நேரம் எடுத்துருவீங்களா மேடம்? இல்லைங்க, அவ்வளோலாம் தேவையில்லை. ஒரு ½ ஹவரில் தேவையில்லை. அப்படியா? சரி, ஓகே சார். ஓகே, எங்கள் கப்பலாக வந்ததுனால உங்கள்கிட்ட என்ன கேள்வி கேட்குறதுன்னு தெரியல. பட் ஆனால் ஒரு லவ் சாங் எங்களுக்காக நீங்கள் அவங்களுக்காக டெடிகேட் பண்ணுற சாங் ஒன்று பாடுங்க சார். நாங்கள் அதை அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணிடுறோம். அதே பாட்டு நாங்கள் டிவியில் போடுறோம். என்னோட அவங்க நல்லா சூப்பராக பாடுவாங்க. மேடம் பாருங்கள், சார் எவ்வளோ பெரிய காம்ப்ளிமெண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. ஒரே ஒரு பாட்டு பாடுங்க மேடம், நேர்களுக்காக, கிங் டிவி நேர்களுக்காக பாடுங்க. சிம்பிளாக 2 லைன்ஸ் பண்ணால் போதும், நாங்கள் விட்டுறோம். நல்லா பாடுவாங்க. பாடுங்க மேடம், ஒரு லைன் பாடு. சரி, நீங்கள் பாடிடுங்க சார். நீங்கள் பாடுங்க சார். எனக்கு நல்லா பாட வராது சார். சார் சும்மா நீங்கள் கவிதையாக படித்தா கூட ஓகே தான் சார். நம்ம சாங் உன் விழிகளில் விழுந்த நாட்களில் நான் அவ்வளோதான் சார். என்ன சார் இவ்வளோ எதிர்பார்த்தேன் சார். நல்லா நீரில் மூழ்கி டப்புன்னு போகிறப்போ டப்புன்னு ஸ்விம்மிங் சூட்டை போட்டு மேலே வாடான்னு கூப்பிட்ட மாதிரி நான் சொல்லுவேன் சார், பாட வராது. நல்லா இருந்துச்சு மேம். எங்களுக்காக நீங்கள் ஒரு 2 லைன் ட்ரை. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு கப்பல் வந்திருக்காங்க நமக்காக பேசுறதுக்கு. அந்த கப்பல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கிறதுனால. ஹலோ ப்ரோ, வணக்கம். உங்கள் பேர்? அருண். உங்கள் பேர்? ஸ்ருதி. ஓகே, எங்கேருந்து வரீங்க? நான் கேரளாங்க. ஓ, கேரளா. ஓகே, கேரளாலேருந்து டேரக்டாக இருக்கீங்க? கோயம்புத்தூரில் இருக்கீங்களா? கோயம்புத்தூரில் இருக்கோம், சரவணம்பட்டியில் இருக்கோம். நீங்கள்? கோயம்புத்தூர் படிக்க. என்ன சார்? இல்லை, கோயம்புத்தூர் தான். தமிழ் தெரியல, ஓகே, டைப்பிங் மிஸ்டேக். நோ ப்ராப்ளம் சார், ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி ஒன்று கேட்டுருக்கோம் தீபாவளி பற்றி. தீபாவளினா என்ன? தீபாவளி ஏன் கொண்டாடுறாங்க? தீபாவளி தெரியலைங்க எனக்கு. நீங்கள் சொல்லுங்கள். தீபாவளி சரி. ஓணம் ஏன் கொண்டாடுறாங்க? ஓணம் சும்மா சாப்பிட்றதுக்காக கொண்டாடுறோம். ஓணம் சாப்பிட்றதுக்கு கொண்டாடுறாங்களா? நீங்கள் சொல்லுங்கள், ஓணம் ஏன் கொண்டாடுறாங்க? ஓணம் அறியில தெரியாது. சரி, பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை. எது கொண்டாடினா என்ன, நமக்கு ஒரு நாள் லீவு கொடுக்குறாங்க, புது ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாங்க. அப்புறம் நம்ம நல்லா மூக்க பிடிக்க சாப்பிட்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. லீவு கொடுக்குறாங்க, எடுத்துகிட்டு போகணுமே, அதை தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதானே சார்? சரி, எனிவே ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு இந்த நேரம் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி தீபாவளி சொல்லிடலாமா? ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ கோவையில் மிகவும் அழகான இடங்களில் நம்ம கோவைத்தூர் ப்ரோசோன் மால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வண்ணங்களாலையும் அன்பாலையும் நிறைந்து இருக்க இந்த ப்ரோசோன் மாலில் நிறைய இடங்கள்லேருந்து நிறைய பேர் வந்து இந்த ப்ரோசோன் மாலுக்கு எல்லா ஷாப்ஸையும் விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தருணத்தில் இந்த தீபாவளி நிகழ்ச்சி சம்மந்தமாக நம்மளாம் கிங் டிவி சார்பாக வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னும் நிறைய பேர் பார்க்க வேண்டியது இருக்குது. வாங்க போகிறோம்.
ஓகே, இன்னைக்கு ப்ரோசன் மாலில் நிறைய இடங்கள்லாம் பார்த்துட்டு வந்துருக்கோம். மக்கள்லாம் நல்லா சூப்பராக ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதை திறந்து இப்போ உள்ள ப்ரோசன் பஜாருக்குள்ள போக போகிறோம். ப்ரோசன் பஜாரில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ரோசன் பஜாரில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி ப்ரோசன் பஜாரில் இருக்கிற அண்ணே வணக்கம், உங்கள் பேர்? வாட் இஸ் யுவர் நேம்? ஆரிஃப். தமிழ் மாலும் தெரியும். தமிழ் தெரியும். ஓகே, ப்ரோசன் பஜாரில் எப்படி க்ரௌடில் எப்படி இருக்குது? நல்ல க்ரௌடும். ஓகே, உங்கள் கடைக்கு நல்லா க்ரௌட் நிறைய வராங்களா? தீபாவளி பர்ச்சேஸ் எப்படி இருக்குது? நல்லா பர்ச்சேசிங் ஆகும். ஓகே, இல்லை பர்ச்சேஸ் ஆகிட்டு இருக்கா? ஆகுதா? நல்லா ஆகுதா? அதான். ஓகே, சரி. ஓகே, நீங்கள் நிறைய கஸ்டமர் வருவோம். ரெகுலர் நிறைய கஸ்டமர் வருவோம். ரெகுலர் நிறைய கஸ்டமர் வருவாங்க. ஓகே, ஸோ தீபாவளிக்கு என்ன கலெக்ஷன்ஸ் புதுசாக இருக்குது? எல்லாமே புதுசா. ஏதாவது ஸ்பெஷல் ஐட்டம் ஏதாவது புதுசாக லான்ச் பண்ணி? எல்லாமே ஸ்பெஷல் ஐட்டம் ஆகும். எல்லாமே பாகுபலி ட்ரெஸ் இருக்கா? பாகுபலி ட்ரெஸ் இல்லையா? இல்லை, அப்புறம் எப்படி ஸ்பெஷல்? ஸ்பெஷல் வர ஸ்பெஷல் இருக்கேனா? இது பொன்னியின் செல்வன் இருக்கா? பொன்னியின் செல்வன் தெரியாது. அவர் நம்ம ஏரியாவில் போஸ்ட் மாஸ்டர் வந்தவர், ரிசைன் பண்ணிட்டாரு. நம்ம அடுத்த வாரம் சும்மா சொன்னேனே, எது சொன்னாலும் நம்புறீங்க. சரி, ஓகே. ஸோ இந்த ப்ரோசன் பஜாரில் க்ரௌட் நல்லா வந்துருக்காங்க இல்லையா? நாங்கள் அவங்கள்ட்ட கேட்க போகிறோம், எப்படி இருக்குன்னு கேட்க போகிறோம். சாட்டர்டே சண்டே ஜாஸ்தி க்ரௌட் ஆகும், ரெகுலர் க்ரௌட் ஆகும். அப்படியா? சந்தோஷமாக இருக்கீங்களே, மகிழ்ச்சியாக இருக்கீங்களே? ஓகே, தேங்க்யூ. அது போதும் எங்களுக்கு, வேறு எதுவும் வேண்டாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ப்ரோசன் பஜாரில் இன்னொரு பார்ட் ஆஃப் இதில் இருக்கும் கைவினை பொருட்கள், மரக்கைவினை பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அண்ணே வணக்கம், உங்கள் பேர்? கருப்பையா சார். கருப்பையாண்ணே. ஸோ எப்படி வியாபாரம்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா போயிட்டுருக்கு சார். நல்லா போயிட்டுருக்கா? சரி, ஓகே. இப்போ எவ்வளோ மக்கள் வராங்க, டெய்லி எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறீங்க? ஏன்னா சேல் இல்லை, இன்கம் டேக்ஸில் கட்டுறீங்க? சேல்லேருந்து கம்மியாக தான் சார் இருக்குது, ஆனால் பாப்புலேஷன் நிறையா வராங்க. இங்கே சேல் கம்மி தான். சரி, அண்ணன் இன்கம் டேக்ஸ்னு பயந்து. ஆனால் நான் இன்கம் டேக்ஸில் கிடையாது, சாதாரண வீஜி. ஒன்றும் பயப்படாதீங்கன்னா குழம்பு கரண்டியானே. தமிழ்நாட்டில் நிறைய பேர் அடி வாங்குறதுக்கு காரணமான குழம்பு கரண்டினே இது. அடி வாங்குறக்கா இதுக்கு சொல்கிறீங்க? சாம்பார் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக வரும். அப்போ வீட்டுக்கார மேலே போட்டால் அது உடைய மாட்டேன். ஓகே அண்ணே, ரொம்ப இப்போ தான் தெரியுது வீட்டில் பல பெண்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த மாதிரி கைவினைப் பொருட்கள் வாங்கி வச்சுருக்கிறீங்க, இதுதான் வேணும் அப்படின்னு அடம் முடிச்சு ஏன் வாங்குறீங்கன்றது கருப்பையா மாதிரி 2-3 மார்க்கெட்டிங் ஸ்டாஃப் உங்களை மண்டைகள் இருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ கோவையில் எப்போவுமே ஜாலியான டைமில் வெயில் அடித்தா கூட பளிச்சு நடிக்கிற கண்ணாடி போட்டு அண்ணன். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்களேன். கிரி பிரகாஷ். கிரி பிரகாஷ், நான் எங்கே தரீங்க? கோயம்புத்தூர் தான். கோயம்புத்தூரில் எங்கே இருக்கீங்க? கோயம்புத்தூரில் சரவணம்பட்டி. ஓகே, நல்லா துபாய் குறுக்கு சந்து அப்படி சொல்லி இல்லை, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. பேசிக்கலி ஃப்ரம் சென்னை, அட் ப்ரெசென்ட் கோயம்புத்தூரில் இருக்கேன். சூப்பர். ஓகே, கோயம்புத்தூர் வந்து எத்தனை வருஷம் ஆகுது நீங்கள்? ரீசென்ட்லி 2 years. ப்ரோசன் மால் எவ்வளோ டைம் விசிட் பண்ணியிருப்பீங்க? டெய்லி தான் விசிட் பண்ணுவேன், ஏன்னா ஐநாக்ஸ் ரெகுலராக வருவேன். நேர்லி ஒரு 195 மூவிஸ் பார்த்துருக்கேன். எங்க படத்தில் ஐநாக்ஸில் 195 மூவிஸ் பார்த்துருக்கீங்க? ஏன்னா மூவியில் இன்ட்ரெஸ்ட்டு, வீக்கெண்ட்ஸ் மேக்ஸிமம் வந்து ஒரு 3 to 4 மூவிஸ் ஆர் 5 மூவிஸ் பார்த்துருவேன். அப்போ ப்ரோசன் மாலுக்கு நீங்கள் ரொம்ப விவிஐபிங்க. கண்டிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மக்கள் தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக படுத்துறீங்க. ஏன்னா நீங்களாம் வரதுனால, வருகை தரதுனால தான் எங்களோட ப்ரோசன் மாலுக்கும் சப்போர்ட்டாக இருக்கிறதுனால நீங்கள் ரெகுலராக வர மாதிரி நிறைய ஷாப் விசிட் பண்ணுங்கள். தீபாவளி பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு, 1 month முன்னாடி முடிச்சிட்டேன். அப்படியா? ஓகே, சரி. நீங்கள் என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி ஏன் கொண்டாடுறாங்க? தீபாவளி எப்படின்னா ஒரு ஃபேமிலிஸ் எல்லாம் சேர்ந்து அந்த அன்றைக்கி நம்ம மீட் பண்ணி மித்த நாளாக பிஸியாக இருப்போம். இந்த தீபாவளி ஒரு ஃபெஸ்டிவல் தான். அந்தந்த ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு, ரிலேட்டிவ்ஸ் ஊருக்கு போய் பார்க்குறது, சேர்ந்து ஸ்வீட் சாப்பிட்றது, பட்டாசு கொண்டாடுறது, அந்த 1 day தான் நம்ம லைஃப்பில் ரொம்ப முக்கியமான நாள். அது மெனி ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கலாம், எல்லா ஃபெஸ்டிவல்ஸுமே எல்லாம் செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. ஆனால் தீபாவளிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுவாங்க. ரொம்ப முக்கியமான ஹிந்து ஃபெஸ்டிவல் சொல்லி இப்போ எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச எல்லா ரிலீஜனுமே செலிப்ரேட் பண்ணுற ஃபங்க்ஷன் இப்போ தீபாவளி ஆயிடுச்சு. சூப்பரான விஷயம் உண்மையாக நீங்கள் சொன்னது. ரொம்ப ஹாப்பி நீங்கள் உங்கள்கிட்ட பேசுனது. கோயம்புத்தூர்காரங்களாக சேர்ந்து உங்களை சார்பாக கிங் டிவி நேர்பாக நீங்கள் தீபாவளி வாழ்த்து சொல்லிவிடுங்க. தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச், நன்றி. ஓகே, ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு லவபிளான கப்பிள், ஒரு சூப்பரான கப்பிள் வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். உங்கள் பேர்? முத்து சரவணன். முத்துவா சரவணனா சார்? முத்து சரவணன். 2 பேரும் உங்களுக்கு தான். ஓகே சார், உங்கள் பேர்? உங்கள் பேர்? மஞ்சு. ஓகே, மஞ்சுளா மேடம் அண்ட் முத்து சரவணன் சார். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து ப்ரோசோன் மால் வந்திருக்கீங்க சார். தீபாவளி பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சுதா? பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஸ்டில் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கோம். ஓகே சார், இப்போ உங்களுக்கு அனுபவ ரீதியாக சில விஷயங்களாக தெரியும். அதாவது இப்போ தீபாவளி ட்ரெஸ் எடுக்க போனாலே ஒரு 2 நாளைக்கு தேவையான துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த ஓரமாக ஒரு பாயெல்லாம் விரித்து படுத்துக்கிட்டு 2 நாள் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு போவாங்க. அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு அனுபவம் நடந்திருக்கா மேடம் கிட்ட? இல்லை, அந்த மாதிரி அவங்க எப்பவுமே ஸ்மார்ட்டாக பண்ணிடுவாங்க, டிலேலாம் இருக்காது, அதனால் ஹாப்பியாக தான் போயிட்டு. சூப்பர் சார். ஓகே, சார் எப்படி போட்டாலும் டப்புன்னு நினச்சிக்கின்னு 6 அடிச்சு விட்றாப்புல. ஸோ இனி ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை பேசுனது. நீங்கள் ஒரு மேடம்க்கு ஒரு சாங் டெடிகேட் பண்ணணும்னா என்ன சார் டெடிகேட் சாங் போடுவீங்க? அந்த அன்பென்றும் மலையிலே. அப்படியே 2 லைன் பாடிடுங்க சார். எனக்கு ஃபுல்லாக வராது, அவங்களுக்கு தெரியும். மேடம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அன்பென்ற மழையிலே அகிலங்கள் நனையவே
அதிரூபம் தோன்றினானே வைக்கோலில் மேலொரு வைரமாய் வைரமாய் ஆண்டவன் நின்றினானே. சூப்பர் மேடம், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். ஹாப்பி தீபாவளி சார் எல்லாருக்கும். நீங்கள் கிங் டிவி சார்பாக ஒரு இடத்துக்கு ஒரு ஹாப்பி தீபாவளி சொல்லிடுங்க. எல்லாருக்கும் இந்த ஆண்டு சூப்பரான தீபாவளியை கொண்டாடி மகிழ்ந்து வாழுங்கள். கிங் டிவி அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். ஓகே, ஸோ கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரோசோனுக்கு வந்தீங்க அப்படின்னா நிறைய பேர்கிட்ட நிறைய பேர் பேசுவாங்க இல்லையா, அது மாதிரி இப்போ போயிட்டு இருந்தாங்க. நான் தான் உங்களுக்கு வம்படியாக நிற்க வச்சு அவங்கள்ட்ட ஹலோ எப்படி இருக்கீங்க? ஹாய், நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கு. உங்கள் பேர்? ஸ்ருதி. சிருஷ்டி. அகிலா. ஓகே, நீங்கள் காலேஜா? இல்லை, ஒர்க்கிங். மாடலிங். ஓகே, சூப்பர். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளி ஏன் கொண்டாடுறாங்க? பட்டாசு அடிக்கிறேன். தீப திருநாள். ஐ திங்க் அந்த அசுரனை கொல்றனால தானே கொல்றான். அசுரன் தனுஷ் படம் தானே சொல்கிறீங்க? அவர் பேர் என்ன? அந்த ஒருத்தங்களை கொன்னா தானே சில பேர். கிருஷ்ணர் நரகாசுரர் கொல்றதுக்காக தீபாவளி. பார்த்தீங்களா, கோயம்புத்தூரில் மாடலிங் பண்ணாலும் எவ்வளோ விஷயங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோசன் மாலில் நிறையா ஃபேமிலி சூப்பர் பர்ச்சேஸ் பண்ணிட்டுருக்காங்க. நிறையா என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராம் நடந்துகிட்டு இருக்கு. அதை தாண்டி அவங்க வந்து ஒரு கப்பல் நமக்காக வந்திருக்காங்க பேசுறதுக்காக. அவங்கள்ட்ட பேசுவோமா? ஹாய் ப்ரோ, வணக்கம். வணக்கம் ப்ரோ. புஷ்பலதா. உங்கள் பேர்? பிரணவ். ஓகே, பிரணவ் பேசுகிறீங்க, சொல்லுங்கள். ஆனந்த். ஸோ எங்கேருந்து வரீங்க சார் நீங்கள்? கோயம்புத்தூர். ஸோ கோயம்புத்தூர் தான் சார் நானும். நீங்கள் கோயம்புத்தூர் எங்கேருந்து வரீங்க? துடியலூர். ப்ரோசன் மால் அடிக்கடி வருவீங்களா இல்லை ஃபஸ்ட் டைமா? அடிக்கடி வர்றதாங்க. அடிக்கடி வருவீங்களா? ஓகே, ஸோ ப்ரோசன் மால் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? படமா, தேட்டரா? தேட்டர் தான் மேம். தேட்டர் மூவி. இல்லை என்டர்டைன்மெண்ட் ஷோஸு, கேம் ஷோஸ், குழந்தைங்களுக்கான ப்ளே பார்க்? இல்லை, ப்ளே பார்க்கு கொஞ்சம் ஓரளவு பையன் நல்லா விளாட்றது கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க. அதனால் கொஞ்சம் நல்லா. ஓகே, இன்றைக்கி என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி ஏன் கொண்டாடுறாங்க? தீபாவளி ஒரு நம்ம ட்ரெடிஷ்னல் பண்டிகை, அதனால் அதை கொண்டாடிட்டு இருக்கிறோம். நரகாசுரனை கொன்னதுனால தீபாவளி கொண்டாடுறாங்க. ஓகே, ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து மேடம் சொன்னது கூட இருக்கலாம், பட் நீங்கள் சொன்னதாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நல்ல ஒரு ஆன்சர் தான். ஸோ தீபாவளியில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி இங்கே பர்ச்சேஸ்க்கு வந்திருக்கீங்க இல்லையா? ஸோ நாங்கள் உங்கள்கிட்ட ஒரு சின்ன விஷயம் கேட்குறோம். உங்கள் ஒய்ஃபுக்கு ஒரு இங்கே சாங் டெடிகேட் பண்ணால் என்ன சாங் டெடிகேட் பண்ணுவீங்க? என் ஒய்ஃபுங்களா? இறைவனாய் தந்த இறைவியே. பாடிடுங்க சார். இல்லைங்க சார், பாட ஒரு 2 லைன் எங்களுக்காக. இல்லைங்க சார், இல்லை ட்ரை பண்ணுறதுக்கு இல்லைங்க சார். நீங்கள் மேடம் நீங்கள் கிண்டல் பண்ணக்கூடாது. நீங்கள் சொல்லுங்கள் சார். சொல்லிட்டேன் சார். இல்லைங்க சார், இல்லைங்க சார், பரவாயில்ல, அவங்க பாடுவாங்க. சார் நீங்கள் பாடுங்க. 2 லைன் பாடிடுங்க சாருக்கு. இல்லை, அவரே பாடுவார். நீங்கள் பரவாயில்ல, இல்லை நீங்கள் பாடுங்க சார். நீங்கள் பாடிடுறீங்களா? பேசாம நீங்கள் பாடிடுறீங்களா? நீங்கள் பாடிடுறீங்க? சரி, எனவே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஸோ ப்ரோசன் மால் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சிகள் பாருங்கள் கிங் டிவி சார். ஓகேவா? சரி, எல்லாத்துக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லிவிடுங்க சார். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஓகே, நீங்கள் சொல்லிடுறீங்க. அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஓகே, ரொம்ப நன்றி. ஸோ இது மாதிரி மகிழ்ச்சிகள் பொங்க தீபாவளி என்று நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னா ப்ரோசோன் மால் வந்து என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராம்ஸை நிறையா நீங்கள் வந்து மீட் பண்ணணும், செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த இடங்களில் வந்து இன்றைக்கி நம்ம ப்ரோக்ராமில் வந்து நிறைய என்டர்டைன்மெண்ட் ஷோஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். ப்ரோசோன் மாலில் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே நிறைய க்ரௌடுகள் அதிகமாக ஒரு காரணம் என்னென்னா இங்கே நிறைய என்டர்டைன்மெண்ட்ஸ் நிறையா நடந்துக்கிட்டே இருக்கும். டே டூ அடுத்தடுத்த நாள் பார்த்திங்கன்னா வந்து கண்டினியூஸாக ப்ரோக்ராம்ஸ் நடந்துகிட்டு இருக்கும். நிறைய இளைஞர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல பொழுதுபோக்கான தளம், நிறைய பெரியவங்களுக்கும் நல்ல பொழுதுபோக்கான தளம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா திரையரங்குகள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சிறப்பான அம்சமே அமைஞ்சிருக்கு. அது மட்டும் கிடையாது, ப்ரோசோன் மாலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு கம்ப்ளீட் என்டர்டைன்மெண்ட் பார்க், குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் கேட்டகரிஸ்க்குமே. அது மட்டும் கிடையாது, நிறைய ஈவெண்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் நடந்துகிட்டு இருக்கும். அடிக்கடி கிங் டிவியில் வந்து உங்களை அடிக்கடி உற்சாகப்படுத்திக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி சொல்லிட்டு இவ்வளோ நேரம் இந்த நிகழ்ச்சி பார்த்துருந்தேன் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்க்கணும், மேற்கொண்ட ஆதரவுகள் நீங்கள் தந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ எங்களோட ஃபேஸ்புக் பேஜான கிங் டிவி கோயம்புத்தூர் அப்படின்ற பேஜை நீங்கள் லைக் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல். இந்த வீடியோஸை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா எங்கள் யூடியூப் சேனலில் போய்ட்டு அப்படியே மறக்காமல் அந்த லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அமுத்திட்டு அப்படியே முடிஞ்சால் அப்படியே ஷேரையும் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இவ்வளோ நேரம் நிகழ்ச்சி பார்த்த எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கத்தை சொல்லிக்கிட்டு இதோட நாங்கள் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. இதே மாதிரி ஒரு நல்ல ஷோவில் திருப்பி வந்து உங்களை மீட் பண்ணுறீங்க. உங்கள்கிட்ட விடைபெறுவது நான் உங்கள் ஆங்கர் செந்தில் முருகன். டாடா பாபாய்.